வட இந்தியாவின் இமயமலை மடிகளில் கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ள புனித தலம் உத்தரகாசி. உத்தரகாசி என்பது வடகாசி என பொருள் தரும் புனித தலம். இது உத்தராகண்ட் மாநிலத்தில் இமயமலை தொடரின் மத்தியில் கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ள இந்த இடம் வட இந்தியாவின் மிக புனிதமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வடக்கு காசி, சோமிய காசி என்று அழைக்கப்படும் உத்தரகாண்டியிலுள்ள உத்தரகாசி பாகீரதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு புனித நகரமாகும். இந்த தலத்தில் அன்னை கங்கை வாரணாசியைப் போலவே வடக்கு நோக்கி பாய்வது ஒரு பெரும் அதிசயம். சிவ வழிபாட்டிற்கு விஸ்வநாதர் கோயில் ஒரு முக்கிய மையமாகவும், கங்கோத்ரி யமுனோத்ரி தாமிற்கான நுழைவாயிலாகவும், பண்டைய முனிவர்கள் மற்றும் ஆன்மீக தவத்திற்கான ஒரு வரலாற்று மையமாகவும் விளங்குகிறது. காசி விஸ்வநாதர் சிவன் இங்கு முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். மன அமைதி, வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் மோக்ஷம் விடுதலை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம் மிகவும் பழமையானது. கருவறையில் லிங்க திருமேனியாய் வீற்றிருக்கும் சிவபெருமானை தரிசிப்பது பாவங்களை நீக்கி மன அமைதியையும் மோட்சத்தையும் தரும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்ரீ விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிரே வீற்றிருக்கும் அன்னை சக்தி தேவியின் சந்நிதியில் சுமார் 20 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான சக்தி ஸ்தம்பம், அதாவது ஒரு பெரிய திரிசூலம் உள்ளது. செம்பும் பித்தளையும் கலந்த இந்த திரிசூலத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் உண்மையான பக்தியோடு ஒரு விரலால் தொட்டால் அது மெல்லிய அதிர்வை உண்டாக்கும் என்கிறார்கள். இது அன்னை பராசக்தி அசுரர்களை அழிக்க ஏந்திய ஆயுதம் என்று புராணங்கள் கூறுகின்றன. பரசுராமர் மற்றும் தத்தாத்ரேயர் கோயில் விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த தலம் பரசுராமர் முனிவர் இங்கு தவம் செய்ததாக கூறப்படுவதால் அவருடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. மணிகர்ணிகா காட் வாரணாசியை ஒத்த பாகீரதி நதியில் புனித நீராடல் மற்றும் தகனம் செய்யும் காட். வாரணாசியைப் போலவே உத்தர்காசியும் வருணா, சைலம் காட் மற்றும் அசி காளிகாட் நதிகளுக்கு இடையில் பாகீரதியின் கரையில் அமைந்துள்ளது. மேலும் புனித காட் வாரணாசியின் மணிகர்ணிகாவை போன்றே புனித நீராடலும் முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளும் நடைபெறும் தலமாகும். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் உத்தரகாசியில் உள்ள லக்ஷேஸ்வரம் பாண்டவர்களை சிறைப்பிடிப்பதற்காக கௌரவர்கள் அரக்கு மாளிகையை லக்ஷாகிரகம் கட்டிய இடம் என்றும், அதன் அருகில் ஒரு இரகசிய வெளியேறும் வழி இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. தேவர்களின் பூமி 33 கோடி தெய்வங்களின் இருப்பிடமாக அறியப்படும் இது தேவர்கள் யாகங்களை நிகழ்த்திய இடம் என்று நம்பப்படுகிறது. சார் தாம் யாத்திரையின் நுழைவாயில். உத்தரகாசி சார் தாம் யாத்ரா யாத்திரையின் முக்கிய நுழைவாயிலாகும். இமயமலையின் 4 புனித தலங்களில் 2ஆன கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி செல்லும் வழியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இங்கு தங்கி விஸ்வநாதரை தரிசித்து பயணத்தை தொடங்குவது மரபாக உள்ளது. வடகாசி என போற்றப்படும் இந்த தலம் மூலம் உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கிறது. கங்கை நதியின் புனித நீரில் ஒரு முறை நீராடினாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி மனம் சுத்தமடையும் என பக்தர்கள் கூறுகின்றனர். இமயமலை ஆன்மீக ஆற்றல். இமயமலையின் அமைதியான சூழல் தியானத்திற்கும் யோகத்திற்கும் சிறந்த இடமாக உத்தரகாசியை மாற்றுகிறது. பக்தர்கள் நம்பிக்கை. இங்கு வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு முறை உத்தரகாசி தரிசனம் செய்தால் வாழ்வில் அமைதி, ஆனந்தம் மற்றும் இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும்.